வணக்கம் மக்களே! ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். கொடைக்கானலுக்கு வந்து இப்ப புதுசா வந்து பாஸ் வந்து கண்டிப்பா எடுக்கணுன்ற மாரி நியூஸ் வந்து நேத்திக்கு இருந்து பரபரப்பா போயிட்டுருக்கு. கொடைக்கானலுக்கு மட்டும் இல்ல, நீலகிரி பிளேஸ்லாம் இருக்கு இல்லையா? அங்கேயும் கொடைக்கானல் திண்டுக்கல் மாவட்டத்தில இருக்கக்கூடிய இந்த கொடைக்கானலுக்கும் பாஸ் முறைய வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த இது எப்ப இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்டின்னா, மே 7லிருந்து ஜூன் 30 வரைக்கும் இந்த பாஸ் சிஸ்டத்த வந்து நடைமுறைக்கு கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் தாராளமா வரலாம், போகலாம். எந்த பிரச்சனையும் இல்ல. அதேமாரி இந்த ஜூன் 30க்கு அப்புறமும் கூட நீங்க வரலாம், போகலாம். இதுக்கு பாஸ் தேவையில்ல. சரி இந்த பாஸ் யாருக்கெல்லாம் தேவை அப்டின்னா, உள்ளூர் மக்களுக்கு தேவையில்ல. கொடைக்கானல்லேயே வந்து ஐடி ப்ரூஃப் எல்லாமே வச்சிருப்பாங்க இல்லையா? ஆதார் இருக்கட்டும், ஓட்டர் ஐடி, ஸ்மார்ட் கார்டு, எல்லா ரேஷன் கார்டெல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து பாஸ் தேவையில்லை. கொடைக்கானல் வரக்கூடிய சுற்றுலா பயணிகளா இருக்கட்டும், அல்லது வெளியூர் மக்கள் யாரா இருந்தாலும் சரி, கொடைக்கானலுக்குள்ள நீங்க என்ட்ரி ஆகுறதா இருந்தா, வெஹிக்கிள்ஸ் அதாவது 4 வீலர் வெஹிக்கிள்ஸ்ல நீங்க வர்றீங்க அப்டின்னா, டெம்போ வேனா இருக்கட்டும், பஸ்ஸா இருக்கட்டும், காரா இருக்கட்டும், பைக்கா இருக்கட்டும். நீங்க வந்து கண்டிப்பா பாஸ் வந்து எடுக்க வேண்டியிருக்கும். உள்ளூர் மக்களுக்கு வந்து தேவையில்லை. அவங்க வந்து எதுல வேணா போய்க்கலாம். அதேமாரி நீங்க கவர்மெண்ட் பஸ்ல நீங்க வர்றீங்க அப்டின்னா, உங்களுக்கு பாஸ் தேவைப்படாது. ஏன்னா, இந்த பாஸ் சிஸ்டமே எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்டின்னா, பொல்யூஷன வந்து தடுக்கிறதுக்காக தான். ஏன்னா, இப்போ நார்மலாவே ஒரு லாங் வீக்கெண்ட் டைம்லலாம் கொடைக்கானலுக்கு வந்து ஒரு 14,000, 15,000 வண்டி வந்து கொடைக்கானலுக்குள்ள வந்து என்ட்ரி ஆகுது. 4 வீலர்லேருந்து டெம்போ வேணும், பஸ் முதற்கொண்டு 15, 16,000 வரைக்கும் ஒரு நாளைக்கு அவ்வளோ வெஹிக்கிள்ஸ் வருது. மணிக்கணக்கான டிராஃபிக், பயங்கரமான டிராஃபிக். இந்த டிராஃபிக் ஒரு பிரச்சனையா இருந்தாலுமே கூட, இந்த சுற்றுச்சூழல் வந்து மாசுபடுது அப்படிங்கிறனால நெறைய வந்து அந்த வழக்குகள்லாம் போயிட்டு இருந்தது. அதில ஒரு வழக்கு தான் இந்த பாஸ் சிஸ்டம் கொண்டு வரதுக்கான காரணம். ஒண்ணாச்சா. இன்னொன்னு வந்து இந்த ஒரு நாளைக்கு வந்து 20,000 வெஹிக்கிளுக்கு மேல வந்து இப்போ இந்த ஏப்ரல்ல இருந்து இந்த ஸ்கூல் லீவ் விட்டதுலேருந்து நெறைய வெஹிக்கிள்ஸ் வந்து கொடைக்கானலுக்குள்ளயா இருக்கட்டும், ஊட்டி சைடு எப்படின்னு தெரியல. கொடைக்கானல பொறுத்தளவுக்கு நெறைய வெஹிக்கிள்ஸ் வந்து உள்ள என்ட்ரி ஆகுறனால 20,000 வெஹிக்கிளுக்கு மேல போனா பொல்யூஷன் கண்டிப்பா பாதிக்கப்படும். அந்த கிளைமேட்டே கூட சேஞ்ச் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாரி வந்து அவங்க கோர்ட்ல வந்து ஆர்டர் குடுத்துருக்காங்க. ஸோ லிமிட்டட் கொண்டு வந்துருவாங்க. ஒரு நாளைக்கு இத்தனை வெஹிக்கிள் தான் போகணும் அப்படிங்கிற மாரி லிமிட் கொண்டு வந்துருவாங்க. அது எவ்வளவுன்னு, எத்தனை வெஹிக்கிள் அலவுடுங்கிறத இப்போ வரைக்கும் இன்ஃபர்மேஷன் வரல. 1000 இருக்கலாம், 2000 இருக்கலாம், 10,000 இருக்கலாம். அது தெரியல. அந்த நியூஸ் வந்ததுன்னா உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஆனா இப்போ வரைக்கும் எத்தனை வெஹிக்கிளுக்கு பாஸ் அலவுடுங்கிறத கொண்டு வரலை. அது மட்டும் பெண்டிங்ல இருக்கு. ஸோ இந்த மாரி வந்து பொல்யூஷன வந்து கண்ட்ரோல் படுத்துறதுக்காகவும், டிராஃபிக்க வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்குள்ள கொண்டு வரதுக்காகவும், ஏன்னா கட்டுக்கடங்காத கூட்டம், கட்டுக்கடங்காத வெஹிக்கிள்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ அத கட்டுப்படுத்துறதுக்காகவும் இந்த மாரி விஷயங்கள் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. சரி இது எதுல எடுக்கலாம்? காசா? பணமா? அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஃப்ரீ தான். நீங்க மொபைல்லயோ, லேப்டாப்லயோ நெட் கனெக்ஷன் பண்ணி நீங்க வந்து தமிழ்நாடு பாஸ்ன்னு போட்டு நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா, நீங்க என்ட்ரி பண்ணிக்கலாம். ஆனா நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நம்மளுக்கு அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகல. ஏன்னா இன்னும் வந்து டைம் இருக்கு இல்லையா? 7ஆம் தேதியிலிருந்து தான் வந்து அந்த பாஸ் சிஸ்டமே கொண்டு வராங்க. ஸோ 6ஆம் தேதியோ, 5ஆம் தேதியோ வந்து ஓப்பன் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அல்லது அதுக்கு முன்னாடி கூட ஓப்பன் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நேத்து தானே வந்து இந்த ஆர்டரே குடுத்துருக்காங்க. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எப்படி இந்த பாஸ் எடுக்கிறது அப்படிங்கிறதையும் நான் வந்து வீடியோல போடுறேன். நீங்களே மொபைல்ல வந்து சாதாரண இப்ப 5வது படிக்கிற, 6வது படிக்கிற பசங்க கூட வந்து மொபைல்லாம் சூப்பரா வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ நீங்க கடைகள்ல ப்ரௌசிங் சென்டர்ல போய் கூட எடுக்கலாம். ஆனா ப்ரௌசிங் சென்டர் இந்த மாரி சேவை இந்த மாரி ஆஃபீஸ்ல போய் நீங்க எடுத்தீங்கன்னா, பைசா சார்ஜ் பண்ணுவாங்க. ப்ரௌசிங் சென்டர்ல போய் எடுத்தீங்கன்னா, மினிமம் ரூ. 50 ரூ. 100 பிரிண்ட் அவுட்டோட சேர்த்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனா நீங்க வீட்ல எல்லார் வீட்லயும் இப்போ மொபைல் இருக்கு. இப்ப படிக்கிற பசங்க எல்லாருக்குமே வந்து ஆன்லைன் கிளாஸஸ்லாம் கொரோனா டைம்ல வந்தனால, கண்டிப்பா எல்லார் வீட்லயும் வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கு. ஸோ ஆண்ட்ராய்டு மொபைல்லயே நீங்க எப்படி எடுக்கிறதுங்கிறதெல்லாம் நம்ம வந்து அந்த பேஜ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நான் சொல்லி தரேன். அதபடி நீங்க வந்து எடுத்துக்கலாம். பைசா செலவு இல்லாம. ஸோ இந்த பாஸ்ங்க வந்து ஃப்ரீ தான். ஸோ நீங்க இத எடுத்துக்கலாம். அதிலேயே டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க வரும்போது அத வந்து நீங்க காமிச்சுட்டு உள்ள என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அப்ரூவல் ஆயிருச்சு அப்படின்னா, உங்களுக்கு ஜெனரேட் ஆகி வந்துரும் பாஸ். ஸோ இப்போ வரைக்கும் இந்த மாரி விஷயங்கள் இருக்கு. நீங்க பார்த்துட்டு ஏதாவது உங்களுக்கு சந்தேகமா இருந்தா கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்க வினோத். கொடைக்கானல்ல உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைன்னா கூப்பிடுங்க. பாய், டாடா.